வணக்கம் குழந்தைகளா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் புக் 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 பார்க்க போகிறோம். கண்டினியூவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி பேஜ் நம்பர் 12 வந்துட்டு லெசன் நேம் என்னம்மா? நட்பே உயர்வில் யார் யார் வராங்க? மான், முயல், நரி. மானும் முயலும் இதில் யார்? மானும் முயலும் நண்பர்கள். ஓகே, நண்பர்கள். மானும் முயலும் ரொம்பவே நண்பர்கள். ஒரு அடர்ந்த காட்டில் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஓகேவா? அந்த மான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? கொள்ளுன்னு இருக்குது. அந்த மானை யார் வேட்டையாட நினைக்கிறது? யார்? நரி வந்து வேட்டையாட நினைக்குது. ஒரு நாள் வந்து ரொம்ப பசியோடு இருக்குது, இறை தேடிட்டு இருக்குது. அப்போ வந்து மான் வந்துட்டு மானை வந்து நரி வேட்டையாட வந்துச்சான். நரி அப்போ என்ன சொல்லியிருக்கான்? நரி வந்து முயலுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்லியிருச்சான். உடம்பு சரியில்லை சொல்லிச்சான். அப்போ வந்து ஏமாற்றி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல இதை சாப்பிட்டுடலாம் நம்ம வேட்டையாடி அப்படின்னு மானை நினைக்கிது. அந்த மாதிரி சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ முயல் என்ன முயல் பார்த்துருச்சு, அவங்க 2 பேரும் தனியாக போகிறத பார்த்துருச்சு. என்ன மான் இப்படி வேகமாக ஓடுது அப்படின்னு முயல் பார்த்துருக்கான். அதே சமயத்தில் ஏன் நரியும் வேகமாக ஓடுதுன்னு பார்த்துருக்கான். பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? பார்த்துட்டு முயல் வந்து எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினச்சிச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி மானை வந்து காப்பாற்றி கொண்டு போயிருச்சான். சூப்பர்ரா. அப்போ வந்துட்டு நரி வந்துட்டு முயலும் வந்துட்டு மானும் வேற வேற திசையில் ஓடுனதுனால சாப்பிடுறதுன்னு தெரியாம யாரை வந்து சாப்பிடும் தெரியாத வேட்டையாடுறத விட்டுருச்சான். அவங்க இந்த முயலும் மானும் வந்து அவங்களோட நட்பை எண்ணி ரொம்பவே மகிழ்ந்தாங்களாம். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. அப்போ வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்பவே உண்மையாக இருக்காங்க 2 ஃப்ரெண்டுகளும். நரி தான் ஏமாந்து போச்சு. வாங்க இப்போ புக் பேக் சைடில் 1 வேர்ட் பார்த்துடலாமா? இறைனா என்னடா? உணவு. மகிழ்ச்சியுடன் எப்படி பிரித்து எழுதணும்? மகிழ்ச்சி கூட்டல் உடன். அப்போ அந்த இச்சுன்றதை எடுத்துடணும். மகிழ்ச்சியை தனியாக எழுதிட்டு மகிழ்ச்சி வரைக்கும் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் உடன் எழுதணும். ஆபத்து இல்லை எப்படி எழுதணும்? ஆபத்து கூட்டல் இல்லை. இங்கே எதிர்ச்சொல் சொல்லுங்க. கதையில் வரும் நண்பர்கள் யாரு? மான், முயல். ஓகே, இந்த ஸ்டோரி தெரிஞ்சாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதலாம். இதை வந்துட்டு படித்து தான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் சூப்பராக எழுதிடுவீங்க. ஓகே, இங்கே பாருங்க. யாருக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது சொல்லுங்க. யாருக்கு ஆபத்து? முயல். சொல்லுங்க, ஆன்சரை சொல்லுங்க. முயலுக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது. முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி என்ன செய்தது? நரி வேகமாக ஓடத் தொடங்கியது. ஓகே, மானும் முயலும் இருவேறு திசைகளில் ஓடியது ஏன்? மானும் முயலும் இருவேறு திசைகளில் ஓடியது தன்னை காப்பாற்றிக் கொள்ள. நரியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள. இப்போ நம்ம அடுத்த பேஜ் பார்க்கலாம். 15 போயிடலாமா? 15. ஓகே, பேஜ் நம்பர் 15 போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஒரு ஆண்டு விழா நடக்குது. நிலா மேடை அழகாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? ஒரு பையன். முகிலா நான் தான் மேடையேறி வரவேற்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பீட்டர் இங்கே பார். ஓ, மாறுவேட போட்டியா? மரம் போலவே இருக்கிறாய் யாழினி. யாழினி தான் மாறுவேட போட்டியில் இருக்கா. ஓகேவா? கதிர் எங்கே உன் கோலாட்ட குச்சிகள்? இதோ எடுத்து வருகிறேன் குழலி. நாம் நாடகத்தை ஒரு முறை நடித்து பார்க்கலாமா? சரி அப்துல். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த பிக்சர்ஸில் உள்ளதை வச்சு இங்கே வந்துட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். நான் கேட்குறேன். குழந்தைகள் எந்த விழா குறித்து பேசுகிறார்கள் சொல்லுங்க. ஓகே, விழாவில் அனைவரையும் சொல்லுங்க பாப்போம். விழாவில் அனைவரையும் வரவேற்க போகுது யாருமா? நிலா. கதிர் பங்கு பெறும் நிகழ்ச்சியோட பேர் என்ன? கோலாட்டம். மாறுவேட போட்டியில் கலந்து கொள்பவர் யாரு? யாழினி. விழாவில் நாடகம் உண்டா? ஆம். ஓகே, நான் கலந்து கொள்ள விரும்பும் ஒரு நிகழ்ச்சி. நீங்க ஏதாவது கலந்து கொள்ள? நாடகம். ஓகே, எதுவாச்சும் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ நீங்க அதை பண்ணுங்க. நீங்க வந்து இங்க 1 2 3 ன்னு கொடுத்திருப்பாங்க, அதுல சர்க்கிள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்டா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. சப்ஸ்கிரைப் போட ஷேர் பண்ணுங்க.